ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இந்த விளாக் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறது நியூ இயர் கழித்து தான் போஸ்ட் பண்ணுவேனே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அதே போல் கடவுளோட அனுகிரகத்தோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே நோய் நொடி இல்லாமல், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். இந்த வருஷம் நல்ல மாதிரியாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு நல்ல மாதிரியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா 2020 ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வருஷமாக இருந்து எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேங்க. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களால் அதை அடைய முடியும். முக்கியமாக நிறைய லேடீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்க்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. நிறைய பேர் டெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த விதமான மன சோர்வும் இல்லாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கன்ஃபார்மாக ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானதே என்ன, ஒரு வீட்டோட வளர்ச்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் கிட்ட தான். அப்படிப்பட்ட பெண்கள் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம் தாங்க. எப்படி நம்ம சிக்கனமாக இருந்து நம்ம மணி சேவிங் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ 2 டேஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வீடியோ விலாகாக கொடுத்துருக்கேன். ஆஃப் இயர்லி ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா டைமே கரெக்டாக இருக்குங்க. வீட்டில் பொங்கலுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்காது. பொங்கல் டைமில் க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனால பொங்கலுக்கான க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே லீவில் வீட்டில் இருக்காங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனுக்கு ஒரு 4 பண்டில் பேப்பர் இருக்குது. அது எல்லாமே அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு, சமையல் வேலை பார்த்துக்கிட்டு, வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு, பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் நான் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்பேன். இந்த வருஷம் நான் எடுத்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைமை கரெக்டாக பஞ்சுவேட்டாக இருக்கணும். கரெக்டான டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு அந்த 5 நிமிஷத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவையில்லாத வீண் செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே கோவப்படாமல் இருக்கணும், எப்போவுமே நம்ம கொஞ்சம் அமைதியாக காமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை தான் நான் இந்த வருஷத்துக்கு ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். நீங்களும் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் தொடங்குறப்பவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கங்களை எந்த பழக்கங்களை திருத்திக்கலாம், எந்த பழக்கங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீர்மானம் எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்தது தான் இந்த வருஷம் 3 தீர்மானங்கள். நீங்களும் உங்களோட ரெசல்யூஷன் என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பேனே. அடுத்த வாரத்துலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தம்பி மாலை போட்டிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதனால இந்த வாரமே கொஞ்சம் ஹெவியாக எடுத்தாச்சு. சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சனிக்கிழமை என்ன எப்போவுமே நான்வெஜ் எடுக்கவே மாட்டோம். அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பண்டில் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஃபுல்லாக அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த
நிறைய வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பொருளெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் மட்டும் ஃபுல்லாக கழுவி எடுத்து காய வச்சு எடுத்து மேலே வச்சுட்டேங்க. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் எடுக்க முடியல. அதனால் வந்து அதெல்லாம் வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு வந்திருக்கேன். பக்கமா அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினில் துணியை வந்து போட்டு வச்சிட்ருக்கேன். அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டிருக்கு. அதுக்குள்ளே நம்ம சமையல் வேலை முடிச்சுட்டா துணியெல்லாம் வந்து வந்து செமி தான். அது ஃபுல்லாக ஆன பிறகு அது ஃபுல்லாக அலசி எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மகா பாப்பா கொண்டு போய் உணர்த்திருவாங்க. அந்த வேலை முடிச்ச பிறகு திரும்பவும் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை சொல்லிகிட்டே போனால் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு அப்படியே நீட்டமாக. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மதியம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா கிள்ளி சாம்பார், அதோட வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டு கொஞ்சமாக தக்காளி ரசம் வச்சுருக்கேன். இதுதான் வந்து லஞ்சு. இது எப்போவுமே ஸ்கூல் ருட்டீனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து காலையிலேயே வேலை பண்ணிவிடுவோம். இந்த லீவ் நாளில் வேலை செய்கிறது இருக்குது பாருங்கள், அப்பப்பா எப்போ பாரு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மதியம் சமைக்கிறேன். காலையில் சமைச்சு முடித்து நான் சாப்பிட்றதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து என்னோடய வேலைகளை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சமைக்க வந்தாச்சு. சமைச்சிட்டு திரும்பவும் துணியை வாஷ் பண்ணோம். அப்படிங்கிறப்ப நினச்சாலே அப்படியே தலலாம் கிறுகிறுன்னு சுற்றுதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் விமன் கூட கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருந்துடலாம். ஆனால் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறதாங்க ரொம்பவே கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை சட்டுன்னே முடிக்க முடியாது. ஒரு நாள் பூரா வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதே நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கெல்லாம் 8:30க்கு எல்லாமே முடிஞ்சிடும் எல்லா வேலையும். அப்படி போகும். ஆனால் வந்து லீவ் விட்டா 24 மணி நேரம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்குது. சரி, ஓகே, இப்போ ஹாலிடேஸ் தானே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நான் வந்து முறுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல, பெட்டரா தான் இருந்தது. வெளியில் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முறுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை நாள் வரும்னு தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் வீட்டில் சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சும்மா இருக்கிறவங்க வேலை செய்கிறது, வெளியில் கூட 4 வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனால் வீட்டில் வேலை செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டங்க. இது எல்லாமே ஒரு காலத்தில் நானும் என் காது பட கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னையும் 4 பேர் கேட்டாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 வருஷமாக தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் என் காதில் விழாமல் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் தான். நானுமே கூட இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, மீஷோவில் தான் ப்ராடக்ட் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்குறப்ப என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சும்மா போயிட்டு டைம் பாஸ்க்காக பார்ப்பேன். ஏதாச்சும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே ஆசையாக இருக்கும். உடனே என்ன பண்ணிவிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பை பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்டை அந்த ஆப்பையே வந்து என்ன கேட்டால் வந்து அதை வச்சுக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாதப்ப வந்து அதை டெலீட் பண்ணிடுறதே நல்லது. நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து அப்படியே டெலீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பார்க்குறப்ப எல்லாமே ஆசையாக இருக்கும் வாங்குறதுக்கு. பட் அந்த பொருள் எல்லாம் நமக்கு தேவையா, அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்து யோசித்து தான் வாங்கணுமே. ஏன்னா சில பொருட்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் அதை பார்த்த உடனே அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்கி வாங்கி வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் சேர்ந்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து நான் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த பாத்திரமே தான் இருக்கும். ஆனால் அதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுவோம். அது வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் போகுதுன்னே தெரியாது. நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கினா நமக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோமேன்ற அந்த ஃபீலாச்சும் இருக்கும். ஆன்லைனில் ஷாப் பண்ணுறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங்கில் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீபெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 15 to 20 ருபீஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாமே ப்ரீபெய்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப அக்கௌண்ட்டில் பணம் காலியாகிறத பற்றியும் யோசிக்க மாட்டோம், பொருட்கள் வர்றதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மணி சேவிங் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை அது கொஞ்ச நாளைக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து முக்கியமானது, நம்மளோட வரவு செலவுகளை நம்ம வந்து ஃபஸ்ட்டே
வச்சே வந்து பிளான் பண்ணோம். நமக்கு இவ்வளோ பேமெண்ட் வருது அப்படின்னா அந்த பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சிடணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறதே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 அவசியம். அதனால் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை வச்சு நம்மளோட அந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிடணும். அதனால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்மளோட சேவிங்ஸை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற காசை வச்சு தான் இந்த மாதம் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணலாம். அதே மாதிரி கையில் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் பண்ணுவோம். கையில் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத வீண் செலவெல்லாம் பண்ணிடுவோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்த உடனே நம்மளோட சேவிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு 20,000 அந்த மாதிரி கையில் வச்சுட்டு கூட நீங்கள் செலவு பண்ணலாம். அது உங்களோட வருமானத்தை பொறுத்து. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன், அதாவது ஆட்டு தலை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தலை கறி குழம்பு வச்சுட்டு மூளை வந்து பிரட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரி பண்ணிவிட்டு மதியானத்துக்கு கொஞ்சம் சாதமும் ரசமும் வடிச்சாச்சு. இன்றைக்கி நாள் இப்படியே போயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் வந்து ரசம் இருந்தது, அதோட கொஞ்சம் ஃபிஷ் இருந்தது, அதை வந்து வறுத்து வந்து சாப்பிட்டாச்சு. அதோட இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இருந்தது, அதனால கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு துவையல் மாதிரி பண்ணிட்டேன். குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா குழந்தைக்கு தலை நிற்கலைன்னா இந்த மாதிரி தலைக்கறி குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அம்மாலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து குழந்தைக்கு தலை நிற்கலை அப்படின்னா இந்த ஆட்டு தலை எடுத்து தலைக்கறி குழம்பு வச்சு கொடுத்தோன்னா குழந்தைய வந்து தலையை ஆடாமல் நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அடுத்து எப்படி சேவிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் டீ, காஃபி குடிப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு நாளைக்கே 10 டீ குடிப்பாங்க, 10 காஃபி குடிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. நானுமே கூட ஸ்கூலுக்கு வந்து சில நேரங்கள்ல என்னால் வந்து டீ, காஃபி போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. 2 வேளையும் நான் வந்து டீ, காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, 30 ருப்பீஸ் செலவாகும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி. ஆனால் சில பேர்லாம் வந்து 3 வேளை 4 வேளைலாம் டீ, காஃபி குடிப்பாங்க. இந்த ஹேபிட்டை அவ்வளோ சீக்கிரமாக நிறுத்தவே முடியாதுங்க. எனக்குமே கூட கஷ்டமாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அந்த டீ, காஃபி எடுத்துக்கிறதுனால நிறைய உடலில் வந்து பிரச்சனைகள் வருது. ஒரு மாதிரி ஒவ்வாமை மாதிரி வருது. அது சாப்பிட்டது நைட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட முடியாமல் போகுது. காலையில் டீ குடித்தா மதியம் லஞ்ச் எடுக்க முடியாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் வந்து இஞ்சி கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறது, அப்படி இல்லைன்னா வந்து செம்பருத்தி டீ, கொய்யா டீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டீ போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பணம் ஒரு பக்கம் ஆகுது அப்படின்னாலும், ஒரு பக்கம் ஹெல்த்தும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 30 அப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அதுவே மாதத்துக்கு ஒரு ரூ. 1,200 கிட்ட செலவாயிரும். செலவாகிறது ஒரு பட்சமாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹோட்டல் போகிறது, வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஹோட்டல் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து 3000 இல்லைனா 4000 ஆகாமல் இருக்காது. அதே நம்ம 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பிரியாணி பண்ணுறதாகட்டும், இல்லை கிரேவி பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் பார்க்காத செஞ்சோம் அப்படின்னா அந்த ரூ. 4,000 ரூ. 5,000 நமக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தாங்க ஆகும். அதுவும் இல்லாமல் ஹெல்தியான சாப்பாடு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஹோட்டல் போகாமல் நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த மணியும் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகிறத விட நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹாட்ஸ்டாரில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைம் வீடியோவில் வந்த பிறகு அந்த படத்தை வந்து வீட்டிலேயே உட்காந்து நம்ம வந்து அந்த படத்தை வந்து பார்த்துக்கலாம். அதனாலேயும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஏன்னா சினிமாவுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு 2000 to 3000 செலவாகும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி அது எல்லாமே நம்ம ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி மணி சேவிங் பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.